ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். இன்னைக்கு என்னோட தபால் வாக்கை நான் பதிவு பண்ணிட்டு வந்திருக்கிறேன். எங்களுக்கு தேர்தல் பணி இருக்கிறதுனால தபால் வாக்கு தான் போடணும். நாங்கள் தபால் வாக்குக்காக நாங்கள் அப்ளை பண்ணியிருந்தோம். நேற்று தாலுக்கா ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் செய்து உங்களுக்கு தபால் வாக்கு தாலுக்கா ஆஃபீஸ்க்கு வந்திருக்கு, நீங்கள் நாளைக்கு காலையில் 10 மணிக்கு உங்களுக்கு தபால் வாக்கு செலுத்தலாம்னு சொல்லியிருந்தாங்க. சில சமயங்களில் எங்களுக்கு தபால் வாக்கு கிடைக்கிறதுக்கு காலதாமதமாகும். சில சமயங்களில் நாங்கள் வாக்குப்பதிவே செய்ய முடியாமல் போயிடும். ஆனால் இந்த தடவை தேர்தல் துறையுடைய பணி சிறப்பாக இருந்தது. நாங்கள் காலைல 10 மணிக்கு வாக்குப்பதிவு செய்யறதுக்காக தாலுக்கா ஆஃபீஸ்க்கு போயிருந்தோம். அங்கே பிரத்யேகமாக ஒரு வாக்குப்பதிவு மையத்தை ஏற்படுத்தியிருந்தாங்க. அங்கே எந்த கூச்சல் குழப்பம் இல்லாமல், ஜன நெருக்கடி இல்லாமல் வாக்குப்பதிவு எளிமையான முறையில் செஞ்சோம். அது மன மகிழ்ச்சியையும் மனநிறைவும் தந்தது. நமது வாக்கு நமது உரிமை, நமது வாக்கை நம்ம செலுத்தினதில் மன மகிழ்ச்சியாக இருந்தது. தேர்தல் பணிக்கு செல்றவங்க என்ன செய்யணும்னா தபால் ஓட்டு தான் போடணும். இப்போ பணிக்கு தேர்தல் பணிக்கு செல்லக்கூடிய ஒரு ஊரும் அவங்க வாக்கு இருக்கிற தொகுதியும் ஒன்றா இருந்தால் அவங்களுடைய வாக்குச்சாவடி பணிக்கு போகிறாங்கல்ல, அந்த வாக்குச்சாவடி மையத்திலேயே அவங்களுடைய வாக்கை செலுத்திக்கலாம். அதுக்கு ஏடிசின்னு ஒரு சர்டிஃபிகேட் அரசால் வழங்கப்படும். அந்த ஏடிசிங்கிற சர்டிஃபிகேட் இருந்தால் அந்த வாக்குப்பதிவு மையத்தில் அனைத்து வாக்காளர்களும் பதிவு செய்த பிறகு கடைசியாக அவங்களுடைய அங்கே பணிபுரியக்கூடிய வாக்குச்சாவடி பணியாளர்கள் வாக்கு பதிவு பண்ணலாம். ஆனால் எனக்கு அப்படி இல்லை. நான் பணிக்கு செல்லக்கூடிய தொகுதி வேறு, எனக்கு ஓட்டு இருக்கிற தொகுதி வேறு. அதனால் நான் தபால் ஓட்டு தான் பதிவு பண்ணணும். அந்த முறையில் என்னுடைய தபால் ஓட்டை இன்றைக்கி நான் நல்ல முறையில் பதிவு பண்ணிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோடு இல்லாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸ் தான் எனக்கு ஊக்கத்தை கொடுக்கும். என்னோடய குறைகளை நிவர்த்தி பண்ணிக்க வாய்ப்பாக இருக்கும். அதனால் தயவுசெய்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.